Hello, welcome back to my channel Kana Fashion. இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இதுக்கு பேர் ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டாப்லேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஆரி நீடில் 14 சைஸும் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்து போடுறேன். டபுள் த்ரெட்டாகவும் எடுத்து போடலாம், சிங்கிளாகவும் போடலாம். ஸ்மால் பேட்டர்னாக வரைஞ்சிருக்கிறதுனால சிங்கிள் த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ ரோல் பண்ணி அடியில் நாட் போட்டு அடியில் விட்டுட்டு நீடில் வச்சு அந்த டாட் போட்டிருக்க இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டிப் போர்ஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த மேலே போயிட்டு ரிட்டன் பேக் நூல் எடுத்துகிட்டு வந்து ஒரு டாட் ஸ்டிச் போடணும். போட்டு இந்த சைடு ஒவ்வொரு சைடும் அந்த மேலே போட்ட நூல் சைடு மறுபடியும் மாற்றி போடுறோம். எப்படி போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு மறுபடியும் நூல் எடுத்து ரிட்டன் பேக் வந்து டாட் ஸ்டிச் போடுறோம். இது இப்படி கண்டினியூ பண்ணணும். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம வந்து நூலை பின்னாடி இழுத்துட்டு வந்து எந்த சென்டராக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதில் தான் அந்த டாட் ஸ்டிச்சை போட்டு முடிக்கிறோம். ஸோ சென்டராக இருக்க லைன் வந்து நம்மளுக்கு ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரி அவுட்புட் வரும். கடைசியில் ரெண்டு சைடும் ஈக்குவலாக கிட்ட போடும்போது, ரொம்ப நெருக்க போடும்போது அந்த துணி அடியில் இருக்க துணி வெளில தெரியாது. இப்போ அந்த லீஃப் பேட்டர்ன் கரெக்டாக முடிக்க போகிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக க்ரீன் கலரே எடுத்ததுனால லீஃப் பேட்டர்ன் மாதிரியே வந்திருக்கு. ஃப்ளை ஸ்டிச்சு அந்த ரெண்டு சைடும் கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி அந்த லென்த்தை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போடணும். அடுத்து முடிச்சுட்டு செயின் ஸ்டிச் அவுட்டர் லைனில் போட்டு முடித்தாதான் கம்ப்ளீட் ஆகும். இப்போ அந்த லீஃப் பேட்டர்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துருந்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து ஸோ நம்ம அந்த டாட்டாக அந்த ரிட்டன் பேக் போடும்போது விழுந்திருக்கும், அந்த இடத்துல தான் போட்டிருப்போம். அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் வரும்போது கொஞ்சம் மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ரிட்டன் பேக் வந்து இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணுறேன். அந்த டாட் ரிட்டன் பேக் போடும்போது அந்த டாட் விழுந்திருக்கும், அந்த இதில் போடுங்க. லைன் போட்டிருக்கோம், அந்த டிசைன் போட்டிருக்கோன்னு அதில் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வராது. நம்ம ஃப்ளை ஸ்டிச் போடும்போது ரிட்டன் பேக் இழுக்கும்போது ஒரு டாட் விழுந்திருக்கும் நூலை பின்னாடி இழுக்கும்போது, அந்த இதில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட் நல்லாகும். இப்போ அதோட தண்டு பகுதி செயின் ஸ்டிச் அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுட்ருக்கேன். இது 2 லைனாக போட்டுறேன். சிங்கிள் த்ரெட் எடுத்ததுனால 2 லைனாக போட்டு முடிக்கிறேன். இப்போ ஆரி எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். இவ்வளோதாங்க ஃப்ளை ஸ்டிச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே ஃப்ளை ஸ்டிச் வந்து போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, அது வந்து ரொம்ப கிளியராக இல்லை வீடியோன்றதுக்காக இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பெரிய சைஸாக ஒரு ட்ராயிங் பேட்டர்ன் அதே மாதிரி திலகம் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இந்த இதுலேயும் எப்படி வரையலான்னு போடலான்னு பார்க்குறாங்க. இதில் வந்து அந்த டாட் அதே மாதிரி கொஞ்சம் இறக்கி டாட் வச்சுட்டு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம அதே சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். இதுக்கு டபுள் த்ரெட்டாகவும் எடுத்து போடலாம், நல்ல ஃபினிஷிங் லுக்கு கிடைக்கும். டபுள் த்ரெட்னால் இதே நூலை ரெண்டு பெரியாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி 2 நூல் கண்டு வச்சுட்டு அதை ரெண்டையும் ஒரே நாட்டாக போட்டுட்டு அதை டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நாட் போட்டு அடியில் விட்டுட்டு அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் இங்கேருந்து எடுத்துகிட்டு மேலே டிப் போர்ஷன் போயிட்டு ரிட்டன் பேக் வருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி போட்ட வீடியோவில் ரொம்ப புரியலை, கிளியராக இல்லை இமேஜ் அப்படின்னாங்க. அதனால் இப்போ இந்த வீடியோ மறுபடியும் போட்டிருக்கேன் உங்களுக்காக. இப்போ கொஞ்சம் பிக் பேட்டர்னாக வரைஞ்சிருக்கேன். முன்னாடி சின்ன லீஃப் எப்படி போட்டோன்னு காமிச்சேன். இப்போ 2 கொஞ்சம் பெரிய லீஃப் பேட்டர்ன் போட்டிருக்கேன். அதுலேயே நம்ம வந்து லீஃப் ட்ராயிங் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஃப்ளை ஸ்டிச்சை யூஸ் பண்ணி போடலாம். ஃபிஷ் போன் ஸ்டிச்சு நல்லா அழகான அவுட்புட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா கிளியராக தெரியும். அந்த மேலேருந்து எடுக்கும்போது அந்த நீடில் இன்சர்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி விழுகுது. அதில் தான் நம்ம கடைசியாக செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது 2 நூலும் வெளில வருதான்னு கரெக்டாக செக் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டபுள் கலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போ கண்டினியூஸாக போட்டு முடிச்சாச்சு. செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் அவுட்டர் அந்த ஹோல்ஸில். பாருங்கள் தென்னை தோகை மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி டிப் போர்ஷன் வரும். அந்த ஸ்டார்டிங் போர்ஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹைட்டில் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு அந்த டாட்ஸு ஹோல்ஸ் விழுந்த இடத்துல நான் செயின் ஸ்டிச்சை போட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அழகாக ஃபிஷ் போன் ஸ்டிச் எப்படி ஃபிஷ் போன்ஸில் அந்த சைடு இந்த சைடு இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இந்த கிட்ட நெருக்க அந்த ஃப்ளை ஸ்டிச் போட்டு வந்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்க மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் கேப் விழுந்திருக்கு. அதையும் கொஞ்சம் நமக்கு டபுள் த்ரெட்டில் போட்டோம்னா இவ்வளோக்கு கேப்ஸ்லாம் விழுகாது, துணி அவ்வளோவா தெரியாது. ஆனால் இதுவும் ஒரு அழகாக இருக்கும். இப்போ அதோட தண்டு பகுதி செயின் ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். இப்போ அதில் டபுள் லைன் கொடுக்குற மாதிரி அதிலே திரும்பி வந்திருக்கேன். இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சிடுறோம். அவ்வளோதான். இவ்வளோதாங்க ஃப்ளை ஸ்டிச். இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. தேங்க்யூ, பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.